யாராவது சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிங்க. கூடவே பெல் பண்ணியும் கிளிக் பண்ணிங்க. உங்களுக்காக பயனுள்ள வீடியோக்கள் எப்பொழுதும் உங்களுக்காக காத்திருக்கு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன தெரிஞ்சுக்க போகிறோம்னா, வெயிட்டை வந்து சீக்கிரமாகவே, அதாவது 1, 2, 3 நாட்களில் எப்படி குறைக்கிறது அப்படிங்கிற விஷயத்தை பற்றி தெரிஞ்சுக்க போகிறோம். எந்த அளவுக்கு இது சாத்தியங்கிற விஷயத்தையும் நம்ம தெரிஞ்சுக்க போகிறோம். பொதுவாக வந்து வெயிட்டை குறைக்கணும் அப்படின்னா பல முயற்சிகள் நம்ம ஈடுபட்டிருப்போம். குறிப்பாக பல டிப்ஸுகளையும் நம்ம செஞ்சு பார்த்துருப்போம். நிறைய விஷயங்கள் வந்து நம்மளுக்கு சக்ஸஸ்ஃபுல்லாகவே இருக்காது, ஆனால் சில விஷயங்கள் நம்மளுக்கு சக்ஸஸை கொடுக்கும். அப்படிப்பட்ட சக்ஸஸில் இந்த ஒரு விஷயமும் ரொம்ப ரொம்ப சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய விஷயம், அதாவது முருங்கை ஜூஸு. இந்த முருங்கை ஜூஸை நீங்கள் சாப்பிட்றதுனால பல நன்மைகள் இருக்குது. அவ்வளோ நன்மைகளையும் சொல்லணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு மிகப்பெரிய ஒரு வீடியோவே நம்ம ரெடி பண்ணி போடலாம். அது இருந்தாலும் இந்த வெயிட் லாஸுக்கும் இந்த முருங்கைக்கும் என்ன தொடர்பு இருக்குங்கிற விஷயத்தை பற்றி நம்ம ஃபஸ்ட்டு தெரிஞ்சுக்கோம். பொதுவாக அந்த வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒரு நாளைக்கு இவ்வளோ கேலரிஸ் தான் சாப்பிடணும், ஆண்களுக்கு இவ்வளோ கேலரி வேணும், பெண்களுக்கு இவ்வளோ கேலரி வேணும், இவ்வளோ கேலரி நம்ம அவாய்ட் பண்ணணும், இவ்வளோ அவாய்ட் பண்ணால் தான் வெயிட் வந்து குறையும், இவ்வளோ நிமிஷம் நம்ம நடக்கணும், இவ்வளோ செகண்ட் நம்ம நடந்தால் தான் இவ்வளோ வெயிட்டை இவ்வளோ கேலரிஸ் வந்து பர்ன் பண்ண முடியும், அப்படி நிறைய விஷயத்தை நம்ம வந்து பேசியிருப்போம். ஸோ இது எல்லாத்துக்குமே ஒரு மிகப்பெரிய தீர்வு அப்படின்னு கேட்டிங்கன்னா, எந்த ஒரு எக்ஸசைஸும் பண்ணாமல், எந்த ஒரு டயட் பிளானும் இல்லாமல் நம்ம வந்து வெயிட்டை குறைக்க முடியுமா, அதுவும் வெறும் 3 நாட்களில் குறைக்க முடியுமா பார்த்திங்கன்னா, அந்த முருங்கை ஜூஸ் வந்து அனைத்து விஷயத்துக்கும் ஒரு சக்கப்போடு போட்ட மாதிரி எல்லாத்தையுமே ஆன்சர் பண்ணது கண்டிப்பாக முடியணும். ஸோ இந்த முருங்கை ஜூஸ் வந்து அவ்வளோ பெரிய நன்மையுடையது. அதில் குறிப்பாக பார்த்திங்கன்னா நிறைய பேத்துக்கு சுகர்னால ரொம்பவே அவதிப்பட்டு இருப்பாங்க. அவங்கெல்லாம் வந்து இந்த முருங்கை ஜூஸை குடித்தாங்க அப்படின்னா சீக்கிரமாக நம்ம சுகர் பிரச்சனையிலேருந்து நம்ம விடுபட முடியும், சீக்கிரமாக கட்டுப்படுத்தவும் முடியும். இதை குடித்தாங்கன்னா கொஞ்ச நாள்லேயே வந்து அவங்க சுகர் ப்ராப்ளத்தை கண்ட்ரோல் பண்ண முடியும். அதே சமயத்தில் அயன் டேப்லெட் நிறைய பேர் சாப்பிட்டுட்டு இருப்பாங்க. அவங்களாம் இந்த முருங்கை ஜூஸ் சாப்பிட்டாங்கன்னா மிகப்பெரிய பயனுள்ளதாக இருக்கும். அவங்களாம் சாப்பிட்டாங்க அப்படின்னா சீக்கிரமே அதிலேருந்து விடுபட்டு உடம்புல போதியான அயன் கிடைக்கிறதுக்கு இந்த முருங்கை ஜூஸ் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அதே சமயத்தில் நம்ம வெயிட்டை குறைக்கணும்னு நினைக்கிறாங்க, அந்த முருங்கை ஜூஸை வெறும் 3 நாளில் குடிச்சு பாருங்கள், உங்களுக்கு நல்லா எஃபெக்டிவாக தெரியும். இது எப்படி செய்கிறது அப்படின்னு பார்த்தோம்னா, பொதுவாக இந்த முருங்கை இலை வந்து நம்ம வீட்டு பக்கத்துலேயே கிடைக்கக்கூடிய ஒரு எளிமையான பொருள் தான். அப்படி இல்லை அப்படின்னா சந்தைகளில் கிடைக்கக்கூடியது தான். இதை வாங்கி வச்சுக்கோங்க. 2வது நமக்கு தேவையான விஷயங்கள் என்னென்னு பார்ப்போம். முருங்கை இலை, எலுமிச்சம்பழம், கொஞ்சோண்டு இஞ்சி, 4வது கொஞ்சோண்டு தேன். இது 4மே நம்மளுக்கு தேவையான விஷயங்கள். இது எப்படி செய்கிறது கொஞ்சம் பார்ப்போம். முருங்கை இலையை கொஞ்சமாக இலையை மட்டும் கட் பண்ணி வச்சுங்க. கொஞ்சோண்டு தண்ணி எடுத்துங்க, மிக்சியில் ஊற்றிட்டு இந்த இலையை போட்டுட்டு கொஞ்சோண்டு என்ன பண்ணுறீங்க அப்படின்னா இஞ்சியை வந்து சின்ன சின்ன துண்டுகளாக கட் பண்ணிவிட்டு அந்த முருங்கை இலையில் போட்டுருங்க. இதை வந்து மிக்சியை போட்டு நல்லா அரைச்சிருங்க. அரைச்ச உடனே என்ன பண்ணுறீங்க அப்படின்னா சுத்தமாக தெளிவாக அரைச்சிங்க. அரைச்ச அப்புறம் ஒரு வடிகட்டி வச்சு நல்லா அதை வடிகட்டிடுங்க. வடிகட்ட அப்புறம் என்ன செய்றீங்க அப்படின்னா கொஞ்சோண்டு எலுமிச்சை பழத்தை எடுத்து 2 துண்டுகளாக வெட்டிட்டு அதை நல்லா பிழிஞ்சு விட்டுருங்க. தேவையான அளவு பிழிஞ்சு விட்டால் போதும். ரொம்ப பிழிஞ்சோன்னா ரொம்ப புளிக்க ஆரம்பிச்சிடும். அதே சமயத்தில் கடைசியாக கொஞ்சோண்டு தேனை ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேனை ஆட் பண்ணி, இது வந்து எப்போ சாப்பிடணும்னு கேட்டிங்கன்னா காலை நேரங்களில், அதாவது ஸ்டொமக் வயிற்றில் தான் சாப்பிட்ணும், அதாவது எம்டி ஸ்டொமக்கில் தான் சாப்பிட்ணும். பொதுவாக வந்து இரவு நேரங்களில் அதை சாப்பிட்றத அவாய்ட் பண்ணிடுங்க. இது சரி, ஏன்னா இரவு நேரங்களில் சாப்பிட்டீங்க அப்படின்னா எந்த ஒரு பலனும் அளிக்காது, இது ஒரு சைட் எஃபெக்டாக கூட ஆகலாம். ஸோ இதை வந்து நீங்கள் காலையில் எம்டி ஸ்டொமக் வயிற்றிலே நீங்கள் பயன்படுத்துங்க. கண்டிப்பாக வெறும் 3 நாட்களில் நல்ல ஒரு பலனாக பெற முடியும். ஸோ இந்த விஷயம் உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சி அப்படின்னா கீழே இருக்க கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். அதே சமயத்தில் இன்னும் பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நன்றி.